பொதுவாக நாம் லக்ஷ்மி தாயாருக்கு சிறப்பு நாட்களில் தாமரை மலரை வைத்து பூஜிப்பது வழக்கம். இந்தியாவில் சில இடங்களில் மாதுளை வைத்து வழங்குவர். அதன் பின்னணியில் உள்ள கதை தெரியுமா உங்களுக்கு? ஒரு காலத்தில் பத்மாசன் என்ற ஒரு அரசன் இருந்தார். செங்கோல் ஏந்தி ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார். மக்கள் அவரது ஆட்சியில் மிகவும் சந்தோஷமாக இருந்தனர். தன்னை மகிழ்விக்க வரும் புலவர்களுக்கும் அள்ளி அள்ளி தங்கக் காசை நிறைதார். இத்தனை நல்லாட்சி புரிந்தும் மன்னருக்கு ஒரு ஏக்கம் இருந்தது. தனக்கு பிள்ளை பேறு கிடைக்கவில்லையே என்பதுதான் அது. மன்னர் பத்மாசன் ஒரு நாராயண பக்தனாவார். தனக்கு பிள்ளை பேறு இல்லாத குறையை அவர் தீர்த்து வைப்பார் என்று எண்ணி பாரத பூமியில் இருக்கும் அத்தனை திருமால் கோவில்களுக்கு தன் மனைவியுடன் சென்று பூஜை அபிஷேகம் என்று செய்கிறார் மன்னர். ஆனால் எந்த பூஜையும் அபிஷேகமும் கை கொடுக்கவில்லை. நாராயணன் மீது நம்பிக்கை குறையாத அரசர் விடாமுயற்சியாக மக்கள் அந்தணருக்கு அன்னதானம் அளிக்கிறார். மேலும் பல திசைகளிலிருந்து அந்தணர்களை அழைத்து வேள்வி எழுப்பி பூஜை செய்கிறார் அரசர். அது மட்டுமில்லாமல் மன்னர் நாராயணன் நாமத்தை ஓதியபடி கடும் தவம் புரிகிறார். மன்னரின் தவ வலிமை கண்டு அவரின் கண்முன் தோன்றிய நாராயணன் என்ன வரம் வேண்டும் என்று கேட்க, எனக்கு தங்கள் மனைவி லக்ஷ்மி தாயாரே மகளாக பிறக்க வேண்டுகிறார் அரசர். நாராயணனும் அரசர்க்கு வரம் அளித்ததோடு அல்லாமல் அவர் கையில் ஒரு மாதுளையையும் தந்துவிட்டு செல்கிறார். நாராயணன் அளித்த மாதுளை 10 மாதத்திற்குப் பிறகு பெரியதாகவே மன்னர் அதை உடைக்க ஆணையிட வீரர்கள் உடைக்க ஆரம்பித்தனர். உடைத்த மாதுளையில் ஒரு பக்கம் முத்துக்கள், இன்னொரு பக்கம் ஒரு அழகிய பெண் குழந்தையை மன்னர் எடுத்தார். பிறகு அந்த குழந்தைக்கு பத்மை என்று பெயரிட்டார் மன்னர். தேவி மகாலட்சுமி அரசர் பத்மாசனுக்கு மகளாக வளர்ந்து அந்த ராஜ்யத்தை செல்வ செழிப்பாக மாற்றியமைத்தார். இனி நாமும் விசேஷ நாட்களில் மாதுளையை தாயாருக்கு படைத்து செல்வ செழிப்புடன் வாழ்வோம். இதுபோன்ற கதைகளுக்கு, தகவல்களுக்கு ஆரோன்ஸ் ஆர்கைவ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும்.